ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு பெரிய காடுங்க. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதில் ஒரு நரி இருக்குது. அந்த நரி எப்போவுமே தனிமையை மட்டும்தான் விரும்புச்சு. அந்த நரி மற்ற நரிகளோட பேசாது, ஒன்றா இருக்காது, எப்போவுமே தனிமையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நரிக்கிட்ட முயல் வந்துச்சு. முயல் சொல்லிச்சு, நரியாரே, நீ யாரு கூடயும் கூட்டு சேராமல் தனிமையிலே வாழ்ந்துட்டுருக்கிற. இது உனக்கு ரொம்ப நல்லதுக்கே கிடையாது. உனக்குன்னு நீ யாராவது ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துக்கோ, அவங்க கூட இரு. எல்லாத்துக்கிட்டேயும் பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ தனிமையில் ஒரு நாள் நீ வாடுவ. ஒரு காலகட்டத்தில் இதனால் உனக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் சொல்லிச்சு. ஆனால் இந்த நரி சொல்லிச்சு, முயலே, உனக்கு பொறாமை. நான் தனிமையில் இனிமை காண்றேன்ல, அதனால் உனக்கு பொறாமை. ஏன் முடிவை நான் மாற்றிக்கவே மாட்டேன். நான் தனிமையில் தான் இருப்பேன். நீ இந்த அறிவுரை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இந்த நரி சொல்லிருச்சுங்க. பிடிவாதம் பிடிக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது எடுபடாது இல்லைங்க. அதனால் முயலும் அதோட முயற்சியை கைவிட்டுட்டு உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எந்த விலங்குகள் வந்தாலும் அதுகிட்ட பேசாது, அது பாட்டு இருக்கும். ரொம்ப அமைதியாகவும் தனிமையாகவுமே இருந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா காட்டில் இற தேடி போயிட்டு இருந்தது. நரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துருச்சு. 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பள்ளத்துலேருந்து வெளியே வரவும் முடியலை. அது பயங்கரமாக ஓலையிடுச்சு. அது தன்னை காப்பாற்றும்படியாக கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சு. ஆனால் அந்த நரியை காப்பாற்ற மற்ற விலங்குகள் யாருமே முன்னே வரவே இல்லை. நரிக்கு அப்போ தான் தெரிஞ்சது தன்னோட தவறு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அது யோசிச்சது, காட்டில் நம்ம இனத்துக்கூட நம்ம சேர்ந்துருந்தோம்னா, ஒற்றுமையாக இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளை காப்பாற்ற யாராவது ஒருத்தராவது வந்திருப்பாங்க. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், யாரோ கூடயும் சேராமல் தனிமையில் இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தது. அப்போ அந்த முயலை பற்றி யோசிச்சுது. அந்த முயல் எவ்வளோ அன்பாக நம்மக்கிட்ட சொல்லிச்சு, நம்ம தான் கேட்கல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம் இனிமேல் இந்த பள்ளத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது. இந்த பள்ளத்திலே பட்டினி கிடந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் முயல் போய் எல்லா விலங்குகிட்டையும் உதவி கேட்டுச்சு. பாவம், வாங்க, நம்ம தான் காப்பாற்றணும், அவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம அவனை காப்பாற்றலாம். அந்த நரிக்கு அப்போ தான் தெரியும் ஒற்றுமைனா என்னன்னு சொல்லிட்டு. அப்படின்ட்டு எல்லா விலங்கினங்களும் போய் அந்த நரியை காப்பாற்றினாங்க. அதே மாதிரி எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த நரியை காப்பாற்றிட்டாங்க. அப்போது நரி எல்லா விலங்குகிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தனிமையில் தான் இனிமை காண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. நட்பு கலந்த ஒற்றுமையுடன் வாழ்வதாக தான் நல்லதுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதனால் எல்லோரும் என்னை மன்னித்து என்னை உங்களோட நண்பனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. ஓகே கைஸ், அப்புறம் என்ன, எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த நரி மாதிரி இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.